ஃப்ரைடே ஈவினிங் சாமிலாம் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நைட்டுக்கு என்ன சாப்பாடு செய்யலான்னு பார்த்தா மாவு இல்லை. சரி சப்பாத்தியாச்சு பண்ணிவேன்னு பார்த்தா கோதுமை மாவும் காலி. பரவாயில்ல, நம்ம டீயை போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கடையில் போய் மாவு நாட்டு சக்கரை இருந்துச்சு, அதையும் சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம ஒரு 6:30 மாவு பிணைஞ்சாதான் தேய்ச்சி முடிச்சு சாப்பிட்றதுக்கு 9 மணிக்காவது சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு நான் ஒரு 6:30 மாவு பிணைய ஆரம்பிச்சிட்டேன். மாவில் கொஞ்சம் சுடு தண்ணி, 2 ஸ்பூன் தயிர், கொஞ்சம் உப்பு சேர்த்து பிணைஞ்சோன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும்னு அத்தை சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே பிணைஞ்சு வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும்ட்டு பாப்பா கூட விளாண்டுட்டு நான் மாவு தேய்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் தேய்ச்சா மாவு பிஞ்சு வருது, ரவுண்டே வரல. எனக்கு மேக்ஸ் நோட்லேயே ரவுண்டு போட தெரியாதுங்க. என்னைய குட்டியாந்து சப்பாத்தியில் ரவுண்டு போடனா எப்படி போடுறது? பரவாயில்ல, நமக்கு வர ஷேப்பே போடுவோன்னு ஒரு வழியாக கஷ்டப்பட்டு சப்பாத்தி போட்டுட்டேன். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. 3 வருஷத்துக்கு அப்புறம் சப்பாத்தியை இப்போ தாங்க போட கற்றுட்ருக்கேன். இன்னும் குருமா கற்றுக்கிற கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன்னா, அவர் நான் தான் இருக்கேன்ல, நான் குருமா கடையிலே வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. அப்பாடா தெய்வமேன்னு காலில் விழுந்து கும்பிட்டுட்டு அவர் குருமா வாங்கிட்டு வரக்குள்ளே நான் சப்பாத்தியெல்லாம் போட்டு வச்சுட்டு இருந்தேன். அவர் பன்னீர் பட்டர் மசாலா வச்சு குருமா வாங்கிட்டு வந்தாங்க.